வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் அதை க்ளீனாக ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான தண்ணி அப்புறம் உப்பு கலந்து நல்லா பிசைஞ்சிருக்கணும். நான் ஆசீர்வாத ஆட்டா எடுத்துருக்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்து தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியிலே எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இப்போது நம்ம எப்படி மாவு பிசைறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அந்த தண்ணியோட அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் செகண்ட் டைம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணல. அந்த தண்ணியிலே நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கிறோம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வேணும்னா நம்ம நல்லா பிசைறதுல தான் இருக்குது. அட் தி சேம் டைம் நம்ம தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டிக்கு அப்படின்றது நீங்கள் அளந்து தான் மாவு எடுத்து போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் பிசைஞ்சு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது அது நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ அதனால் அது ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றதுனால மேலே குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா சப்பாத்தி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போது அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நாங்கள் செய்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் எனக்கு 7 பீஸ் கிடச்சிருக்கு. அந்த பீஸில் நல்லா மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா 2 லேயராக நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் போட்டு மடக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஆயில் போட்டு மடக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நல்லா நமக்கு லேயர் சப்பாத்தி வந்துடும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதே ஆயிலில் கூட நீங்கள் சமைச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வரும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துக்கலாம். மாவில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ரவுண்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மாவு கரெக்டாக பசைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக, ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக தேய்ச்சாலே அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய். இப்போது செகண்ட் லேயரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மடக்கிட்டு எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா போட்டு தேய்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ் அண்ட் அளவு வந்தாலே போதும். நம்ம சப்பாத்தி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லேயராக மாறிடும். இதில் என்னென்னா நம்ம சைடில் என்ன ஆகும்னா அதில் கொஞ்சம் பெருசாக நின்றும், சரியாக குக் ஆகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நம்ம கரெக்டாக நம்ம தேய்க்கும் போது எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்துடும். ஸோ நம்ம குக் பண்ணும்போது சைடில் அந்த இதுவாக நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி நிற்காது. இப்போது 7 இதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது கேஸ் பற்ற வச்சு தவா வச்சாச்சு, ஹீட் ஆகட்டும். நான் இந்த சப்பாத்தி செய்யும் போது கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணவே கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி தேய்க்கும் போதே அதுக்கு தேவையான ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஆயிலே போதும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால நான் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா
நீங்கள் ஒரே ஒரு லேயரை போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து எப்படி எடுத்துருக்கோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகலை தவா, ஸோ அதனால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரணுன்னா நீங்கள் போட்டதுமே ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வரும், அந்த பபிள்ஸ் வந்து செகண்ட் எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னாலே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சப்பாத்தின்றதால கொஞ்சம் தீயாமல் வருது. பட் நீங்கள் வந்து செகண்ட் சப்பாத்தியும் இதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கணும். பிகாஸ் வெளியே தீஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து லைட்டாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் பிகாஸ் நம்ம லேயர் சப்பாத்தின்றதுனால ரெண்டுமே வந்து நல்லா வேகணும் அப்படின்னாக்க நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி திருப்பி திருப்பி போட்டோன்னா அது உள்ளே இருந்தும் சரி வெளியே இருந்தும் சரி ஈவனாக குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. நம்ம லேயராக பண்ணியிருக்கோம் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அது வெளியே தீஞ்சிரும். ஸோ வெளியே தீஞ்சிருச்சுன்னா சப்பாத்தியோட டேஸ்ட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது சப்பாத்தி நல்ல தவை வந்து நல்லா சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் அதை வேக விடுங்க, அப்புறமா திருப்பி போடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து இன்னும் சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நல்லா அழகாக வரும் சப்பாத்தி. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்தது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தே அப்படி வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து தவா ஃபஸ்ட்டு நல்லா சூடு ஏற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுமே உங்களுக்கு லைட்டாக ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஆட் பண்ணும்போது நல்லா வெந்துடும், சரிங்களா. ஸோ வெந்த அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பஃப்பாக வரும். எனக்கு சாஃப்டாக வந்துச்சு, பட் என்னென்னா எனக்கு பஃப்பாக வரல, அவ்வளோதான். நான் எண்ணெயே போடல, பட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் வந்து வெளியே தெரியுதுங்களா. ஸோ அந்த ஆயிலே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது லேயர் சப்பாத்தி. அதே மாதிரி நீங்கள் மதியத்துக்கு நீங்கள் ஆயில் போடாமல் எடுத்துகிட்டு போனாலுமே இது சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா சப்பாத்தியும் நம்ம இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்குவோம். ஸோ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் மாவு தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது சீக்கிரம் குக் பண்ணி எடுத்துடலாம். தேங்க்யூ.